ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வீடியோல இந்த சம்மருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்கால அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பர்டிகுலரா சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடலை சுத்தம் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டயட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபி பண்றதுக்கு வெள்ளை பூசணிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தயிர் மேல இருக்கிற இந்த தண்ணி சப்போஸ் இல்லைன்னா கொஞ்சமா தயிர், கொஞ்சம் தண்ணி சேர்த்து, கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கர்ல ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நான் டைரக்டா குக் பண்றேன், நீங்க டைரக்டா கூட குக் பண்ணலாம். அதுக்கப்புறம் திருவண்ண தேங்காவோட பச்சை மிளகாவை போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கோர்ஸ் பேஸ்டா அரைச்சிருங்க. அதுக்குள்ள இந்த பூசணிக்காய் வெந்துரும். அதுக்கப்புறம் அரைச்ச அந்த பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்திருக்கேன். நீங்க கம்மியாவே சேர்த்துங்க, நான் நிறைய செய்யறதுனால 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கேர்டில் ஆகாம இருக்கும், தயிர் திரிஞ்சு போயிடாம. அது ஆப்ஷனல் தான் அரிசி மாவு. அப்புறம் தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படியே அதுல தாளிச்சிருங்க. சீரகம் தேங்காவோடய அரைக்கும் போது நான் போட்டுக்கணும், போட மறந்துட்டனால சீரக பொடி யூஸ் பண்ணேன். நீங்க டைரக்டாவே சீரகம் அரைச்சு கூட இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு டேஸ்டியான வெண்பூசணி மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது அடையோட சூப்பரா இருக்கும், அது மாதிரி ரைஸோட சூப்பரா இருக்கும். சப்பாத்தி கூட ட்ரை பண்ணலாம் டயட்ல இருந்தீங்கன்னா. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நேரில் ட்ரை பண்ணா ஹோட்டல் அக்கவுண்ட் மெட்ரோபாலிட்டன் வாங்க. தேங்க்யூ.